ஹலோ டெக் ஸ்குவாட். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா as a fresher-ஆ ஐடிக்குள்ள எப்படி என்டர் ஆகுது. சோ அதுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கம்ப்ளீட் ரோட் மேப்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஐடிக்குள்ள என்டர் ஆயிடலாம். சோ இதுல ஏதாவது 2 விஷயம் நீங்க இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலைங்கன்னா கண்டிப்பா ஐடிக்குள்ள என்டர் ஆக முடியாது. இல்ல என்டர் ஆனாலுமே இந்த சில விஷயங்களை லேக் ஆகி நிப்பீங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா choose your roles. ஐடில பாத்தீங்கன்னா 100+ ரோல்ஸ் இருக்கு. சோ அதுல உங்களுக்கு எது சூட் ஆகும் ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்றது கேட்டீங்கன்னா யூடியூப்ல நீங்க போயிட்டு செக் பண்ணலாம். சோ ஐடில பாத்தீங்கன்னா கோடிங் அண்ட் நான் கோடிங், உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் இல்ல மேத்தமெட்டிக்ஸ் வரும்னா நீங்க கோடிங்ல போகலாம். இல்ல எனக்கு கோடிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் கோடிங் தவிர்த்து வேற ஏதாவது ஐடில ரோல் இருக்குன்னா அதுக்கும் நான் கோடிங் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT-லே டாப் 10 கோடிங் பொசிஷன் இல்ல ஜாப் ரோல்ஸ் போட்டு சர்ச் பண்ணாலே அதுவே ஷோ பண்ணும். சோ அதுல நீங்க 5 பிக் பண்ணி யூடியூப்ல செக் பண்ணீங்கனாலே வரும். சோ நீங்க அந்த 5 ரோல்ஸ்க்கான வீடியோஸ் பார்த்துட்டு அதுல உங்களுக்கு எது வரும், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் சொல்லி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா how to learn. இதை எப்படி கத்துக்கலாம் இந்த ஸ்கில் செட் அப்படின்னு. சோ என்னோட பெஸ்ட் சஜஷன் கேட்டீங்கன்னா செல்ஃப் லேர்ன். அதுவும் நீங்க யூடியூப்ல நீங்க கத்துக்கலாம். அந்த பிளாட்ஃபார்ம்லயே நீங்க நிறைய ஸ்கில் செட்டை நீங்க கெயின் பண்ணிக்கலாம் நாலேஜ். சோ யூடியூப்ல ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் இன் தமிழ், ஹவு டு லேர்ன் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், ஹவு டு லேர்ன் பேக் எண்ட் டெவலப்பர் இன் தமிழ் போட்டாலே சோ நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்ல இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபசர்ஸா இருக்கட்டும், கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சோ ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே இப்பெல்லாம் வீடியோஸ் மேக் பண்ணி போடுறாங்க. அதுவும் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் அவங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணி எப்படி கோட் பண்றது, எப்படி விஷுவல் ஸ்டுடியோல கோட் பண்றது, எப்படி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது. சோ ஒரு ஃப்ரெஷரா நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு சோ யூடியூப்லயே நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சில பேர் என்கிட்ட கேக்குறீங்க கமெண்ட் செக்ஷன்ல, மேம் நான் சர்டிபிகேட் பண்ணாதான் நான் ஐடிக்குள்ள போக முடியுமா? நிறைய கம்பெனில சர்டிபிகேட் கேக்குறாங்க. என் ரெஸ்யூம்ல ஆட் பண்றதுக்காவது எனக்கு ஒரு சர்டிபிகேட் இல்ல ஒரு கோர்ஸ் ஆவது பண்ணிருக்கணும். சோ என்னால அஃபோர்ட் பண்ண முடியல, பினான்சியலா நான் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, என்னால 20,000 30,000 சொன்னா என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க ஆன்லைன்லயே Udemy இல்லனா Coursera. Udemyல உங்களுக்கு அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் ஆல்ரெடி இந்த கோர்ஸ் பண்ணவங்களே 1 மில்லியன் பீப்பிள்ஸ் கிட்ட அவங்க ரிவ்யூஸ் கொடுத்திருப்பாங்க. தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நிறைய வீடியோஸ் இருக்கு. சோ நீங்க அதை உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணி சோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோட நாலேஜ் எல்லாம் நீங்க கெயின் பண்ணி ஒரு சர்டிபிகேட்டுமே வாங்கிடலாம். அதுவும் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ற அளவுக்கு பிரைஸ் ஆகுது. ஆனா Coursera சப்போஸ் உங்களால பினான்சியலா உங்களுக்கு அதுவும் பே பண்ண முடியலன்னா சோ அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க, அது ஃப்ரீயாவே நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு Coursera எப்படி கோர்ஸ் ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல Coursera போடுங்க, நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணிப்பேன். அண்ட் தென் ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும். அண்ட் தென் LinkedIn போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். சோ ATS ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி சோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஏன்னா as a fresher-ஆ நிறைய பேர் ATS ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்றதுன்னே தெரியாம சோ ஒரு ப்ராப்பர் ரெஸ்யூம் இல்லாம நீங்க அப்ளை பண்றதால உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரது இல்ல. சோ ஃபர்ஸ்ட் நீங்க ATM ரெஸ்யூம் பில்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? செகண்ட் LinkedIn பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கணும். இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலான ஒரு ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாக்குரி பேஜ் அப்டேட் பண்ணிருக்கணும். ஜாப் போர்ட்டல் நிறைய இருக்கு. சோ நான் அதையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் போர்ட்டல் லிங்க் நான் ஆட் பண்றேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நாக்குரி இல்லனா ஃப்ரெஷர் வேர்ல்ட் இல்லனா Glassdoor, ஓகேங்களா? சோ இதெல்லாம் நீங்க போயிட்டு அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ் கால்ஸ் வரணும். உங்க ப்ரொஃபைல்ஸ் அதுக்கேத்த மாதிரி டெய்லி அப்டேட் பண்ணணும். நான் மந்த்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணா உங்களுக்கு கால்ஸ் வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெய்லியும் போயிட்டு ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு மேம் எனக்கு எந்த ஒரு ஃபீட்பேக்குமே வரலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மேம் நீங்க சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் பட் எனக்கு கால்ஸே வரலன்னு சொல்லக்கூடாது கைஸ். நீங்க ஒரு ட்ராக்கரை மெயின்டைன் பண்ணி என்னென்ன ஓபனிங்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணீங்க, உங்களுடைய ATS கோர்ஸ் என்னன்னு பாருங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுடைய ATS ரெஸ்யூம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. அதுவும் எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ATS ஃப்ரெண்ட்லி எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐடிக்குள்ள ஷியோரா நீங்க என்டர் ஆயிடலாம். சோ மறக்காம என்னோட கமெண்ட் செஷன்ல உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க எந்த இயர் பாஸ் அவுட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. சோ கெரியர் ரிலவெண்டட் இன்ஃபர்மேஷனுக்கு கெரியர் வித் ஜெயா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க.